ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோடு சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிப்பதற்கு ஏசப்பா செய்த மகா பெரிய கிருபைகளுக்காய் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தினவர். ஹல்லேலூயா. இனிமேல் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-12 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-12 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 8-12 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ற செய்தியின் சாராம்சம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து இன்று இயேசப்பா அவங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஏசப்பாட சொல்லுங்க, ஏசப்பாட பேசுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா இன்றைக்கு எங்களோடு பேசுங்க சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு தாகத்தோடு கேட்கிறீங்களோ அதற்கு அதிகமாக ஏசப்பா இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஏசப்பா இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்கள் வாயிலே உச்சரித்துக் கொண்டே ஜெபியுங்க. இந்த வார்த்தையை உங்கள் வாயிலே உச்சரித்துக் கொண்டே ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஏசப்பாட பேசுங்க. ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு
நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை, பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா சாமன் என்றென்றும் ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசுவே என்றென்றும் திரும்ப சொல்லுங்க. ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடு. ஆமென், ஆமென். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடு உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஆமென். ராஜாதி ராஜா இயேசு ஆம் இயேசுவே, நீர் இறைக்கிடத்திலே இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, வெற்றியின் துதி பாடல் உண்டு. உம்மை நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம். இப்பொழுது உம்முடைய மகா பெரிய வல்லமையுள்ள வார்த்தையை கேட்க இயேசுவை நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. அடியை மறைத்து நீர் பேசு. இன்றைக்கு வசந்த கேட்கிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீர் கட்டட போற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷத்திலே துவக்கத்திலே நீங்கள் அநேக தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள். அநேக தீர்மானம், இந்த வருஷத்திலே நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், ஜெபத்தை கூட்ட வேண்டும், அல்லது வீடு வாங்க வேண்டும், அல்லது வாகனத்தை வாங்க வேண்டும், நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு பிசினஸ் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம். ஹல்லேலூயா. சபைக்கு ஒழுங்காக வர வேண்டும், நேரத்துக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி, அல்லது இன்னும் உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் அதற்குரிய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க, வாலிப பிள்ளைகள் அதற்குரிய தீர்மானம் எடுத்திருப்பீங்க, பெரியவர்கள் எல்லாரும் அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் அது உங்களை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறதா என்று பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் அதை உங்களுக்கு பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறதா, இல்லது உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கிறதா என்று நிதானித்து பாருங்க. ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்மை நித்தியத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் ஏசப்பா நம்மை குறித்த தீர்மானம் அது விலையேற பெற்றது. நம்மை தெரிந்து கொண்டதன் தீர்மானம் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. என்றால் பாவத்திலே வாழ்ந்து கொண்ட நம்மை, அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்ட நம்மை, உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்ட நம்மை ஏசப்பா தம்முடைய இரத்தத்தினால் கழுவி ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை ஏசப்பா நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா மகிமை செலுத்துங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கேட்க போகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கேளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லி ஆமென். யார் உங்கள் சிந்தனைகளை அங்கே அங்கும் இங்கும் என்று
சிதற பண்ணாமல் இந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் செவியை சாய்த்து உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. கண்டிப்பாய் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை பிந்துமானால் இந்த டிசம்பர் மாதத்திலே சாட்சியின் கூட்டத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆமென் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. கர்த்தரோட நேரத்தை செலவு செய்யுங்க. ஆமென். நீங்கள் பார்க்கிறது போல உலகத்தில் எத்தனை ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள், ஆங்காங்கே தீயினால் ஏற்படுகிற அழிவுகள், ஆங்காங்கே யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சமாதானம் என்று சொல்லியும் சமாதானம் இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடினாலே அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். முடிந்தால் உங்கள் வலது கையை உங்கள் இதயத்திலே வைத்து நீங்கள் சொல்லலாம். உங்கள் வலது கையை உங்கள் இதயத்திலே வைத்து உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள். ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 8வது வசனத்திலே முதல் வார்த்தையை நான் வாசிக்கும் போது ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யாருமே வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க, அப்படிதானே? என் வாழ்க்கையில நெருக்கம் வேணும், என் வாழ்க்கையில கஷ்டம் வேணும், என் வாழ்க்கையில பலவீனம் வேணும், யாருமே என்ன செய்ய மாட்டீங்க, ஆசைப்பட மாட்டீங்க. ஆனா இங்க பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம 10வது வசனத்துல வாசித்து பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்குமே ஜீவன் மேல ஒரு விருப்பம். யாரா சாக ஆசைப்படுறீங்களா? யாருமே சீக்கிரமா சாகணும் ஆசைப்பட மாட்டீங்க, அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்ம நிறைய நாள் ஜீவனோட இருக்கிறத நம்ம ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் கேள்வி கேட்டார், நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கரங்களை உயர்த்துங்க. நான் பரலோகத்துக்கு போன எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? அப்ப நீங்க செத்தாதான் போக முடியும், சாகாம போக முடியுமா? போலாம். கர்த்தருடைய வருகை வருமானால் நம்ம சாகாம போ. அப்ப செத்தாதான் எங்க செய்ய முடியும்? பரலோகத்துக்கு. ஆனா சாகிறது என்ன செய்யறாங்க? எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் முரண்பாடான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தை இயேசுவா ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அந்த இயேசுவாவுடைய அபிஷேகம் தான் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் போது ஆமென், பரிசுத்த அதாவது மரித்த உடலை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசுவா மரித்த 3 நாட்கள் ஆமென் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் போது அவரை உயிரோடு கொண்டு வந்தது அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால நாம ஒரு நாள் என்ன செய்வோம், உயிர்த்தெழுந்து வருவோம். ஹல்லேலூயா. செய்தி நான் சரம்சம் இல்லை, நான் தொடர்ந்து சீக்கிரமாய் போகிறேன். ஹல்லேலூயா. சோ ஒருமனப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும், இருக்கணும். யாரோட ஒருமனப்படணும்? இயேசுவோடு ஒருமனப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து குடும்பத்தோடு, சபையோடு, ஊழியக்காரர்களோடு, விசுவாசிகளோடு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் ஒருமைப்பாடு நமக்கு குறை தெரியுமா? நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றும் போதுதான் அங்கே ஒருமனப்பாடு என்ன செய்கிறது, குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. நாம் இயேசுவை குறித்து பார்க்கும்போது யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, யோவான் 5ஆம் அதிகாரம் 17, 19 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். ஹல்லேலூயா. 19வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவா கூட அந்த ஒரு மனம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் பிதாவின் மகிமையை விட்டு இந்த பூமியிலே மனுஷனா இருக்கும்போது கூட அவர் பரலோகத்துக்கும் அந்த பிதாவின் மகிமையோடு அவர் ஒருமனப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மகிமையோடு ஒருமனப்பட்டு இருந்தபடினாலே பிதா சொல்லுகிற எல்லா பிதாங்கிறது ஒரு மனுஷ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆழத்துவம் அல்ல, அது ஒரு மகிமை. ஹல்லேலூயா. என்ன பிதாவின் மகிமை விட்டு அவர் இறங்கி வந்ததினால். ஹல்லேலூயா.
சோ நாங்க போகல. அவன் அதோட அவர் ஒருமனப்பட்டு இருந்தபடினாலே அவர் அவர் இந்த பூமியிலே அநேக காரியங்களை செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றால் பாருங்க, இதான் ஒரு மனம் ஒன்றாய் இருப்பது. விசுவாசிகள் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையில நீங்கள் அங்கமா இருக்கிறீங்களா? இந்த சபையில இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32 35 வசனங்களை வாசிக்கும் போது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுக்கு முன்னதாக சில வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 1:10 அங்கே வாசிக்கும் போது, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரே காரியத்தை சத்தமா சொல்லுங்க. ஒரே காரியத்தை பேசணும். இரண்டாவது, பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நல்ல தீர்மானம். இந்த தீர்மானங்களை இந்த வருஷத்தை நீங்க எடுத்து பாருங்க. இந்த சபையிலே ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆமென் இயேசுவை கண்டிப்பாக கட்டளையிடுவார். சபைக்கு மாத்திரமல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்தின் காரியத்துக்கும் இயேசுவை பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இயேசுவை சொல்லிட்டே இருங்க. இயேசுப்பா, நான் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினை எனக்கு வரவே கூடாது, ஏக மனதும் ஏக யோசனையும் எனக்கு இருக்கணும்னு நீங்க இயேசுவை கேட்டுக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அதே போல ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். கணவன் மனைவியினிடத்தில், மனைவி புருஷனிடத்தில், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில், முதலாவது உங்கள் குடும்பத்திலே ஏக மனதை கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் பவுல் சொல்லுகிறார், அவன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்துகிறான்? அதே போல குடும்பத்தை நடத்த தெரியாதவர்கள் எப்படி ஒரு பிசினஸ் நடத்த முடியும்? குடும்பத்தை நடத்த தெரியாதவர்கள் எப்படி தங்கள் தொழிலை செய்ய முடியும்? குடும்பத்தை சரியாக நடத்த தெரியாதவர்கள் எப்படி வெளியில் இருக்கிற மனிதர்களோடு அவர்கள் சகவாசம் வைத்துக் கொள்ள முடியும்? அது முடியாத காரியம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதை வாசிக்கும் போது ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை கேளுங்க. இயேசுப்பா, எனக்கு ஒரு மனாவியை தாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஏக சிந்தையை தாருங்க. முதலாவது இயேசுப்பாவோடு ஒருமனப்பட வேண்டும். இயேசுப்பாவோடு ஏக சிந்தை எப்படி? வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்கிறது மூலமாக நாம் இயேசுப்பாவோடு ஒருமனப்பட்டு இயேசுப்பா பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நம்மை ஒப்புக்கொண்டு நடப்பது ஒருமனப்பட்டவர்களாய், குடும்பத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய். ஹல்லேலூயா. சபையோடு, ஊழியக்காரர்களோடு, விசுவாச மக்களோடு, குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினரோடு ஒருமனப்பட்டவர்களாய் நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒருமனப்பட்டு நடந்தால் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32 35 32ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். 35வது வசனம் வாசிக்கும் போது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஏன் குறைகள்? உங்கள் வாழ்க்கையிலே ஏன் பிரச்சனைகள்? உங்கள் வாழ்க்கையிலே நீ எடுத்த காரியங்கள் ஏன் நடைபெறவில்லை தெரியுமா? உங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லாததினாலே, சபையோடு ஒரு மனம் இல்லாததினாலே, இயேசுவோடு ஒரு மனம் இல்லாததினால் தான் உங்கள் வாழ்க்கையிலே அநேக குறைகள். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், நான் ஒருமனப்படுவேன், நான் ஏக சிந்தையா இருப்பேன் என்று நீங்கள் இன்றைக்கு இயேசுவோடு ஒப்புரவாகி கொள்வீர்கள் என்றால், கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாரிடம் ஒரு மனமாய் இருக்கும்போது, ஒரு குறைவு இல்லாமல் இயேசுப்பா உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? அதிலே ஒன்றுதான், ஒரு மனப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யார் இடத்துல
நீங்கள் ஒருமனப்படவில்லை என்றால் இன்றைக்கு ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் சென்று ஒருமனப்பட்டுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரா சிறியவர்களோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இரக்கம் உள்ளவர்களாய், சத்தமா சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ பாவம் அது இல்லை. யாரா கஷ்டப்படும் போது ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அது இரக்கம் இல்லை. இரக்கத்துக்கு சரியான ஒரு மீனிங் எப்படின்னா, நான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன். ஏசப்பாவை என்னை அந்த வழியில் என்னை நடத்துகிறார். நான் ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிறீங்க. ஜெகன் வந்து என்ன பார்க்க வராப்ல. ஜெகன் வந்து பார்த்துட்டு ஐயோ அண்ணா ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க, அண்ணனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றது இரக்கம் அல்ல. அதை விட எப்படின்னா, நான் கஷ்டப்படுகிற என்னோட இடத்துல ஜெகன் தன்னை வச்சு என்ன செய்யணும், பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் படுற கஷ்டம் ஜெகன் என்ன ஏன் இடத்துல, அதாவது put yourself in their shoes சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உங்களை நீங்களே அந்த நபருடைய இடத்துல வைத்து நீங்க பார்க்கணும். நான் இந்த இடத்துல இருந்தா எப்படி இருந்த இடத்துல இந்த சமயத்தை நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சிந்தனை பண்ணின பிறகு அந்த மனிதனத்தில் நீங்கள் எப்படி பழகுறீங்க, அதுதான் இரக்கம். புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கஷ்டப்படும் போது என்னுடைய கஷ்டத்திலே கூட யோபு கூட 3 பேர் இருந்து பேசினாங்க பாருங்க, அது இரக்கம் அல்ல. ஆனால் யோபுடைய சிச்சுவேஷன்ல இருந்து யோபுவை பார்த்து தன்னை அந்த இடத்துல வைத்து இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கஷ்டப்படுகிற மனுஷனோடு நீங்க எப்படி பேசுகிறீங்க, அதுதான் இரக்கம். ஹல்லேலூயா. ஸோ யாரா திடீர்னு கஷ்டப்படும் போது இவன் சரியா ஜெபம் பண்ணிருக்க மாட்டான், இவன் ஏசப்பாவுக்கு ஏதோ விரோதமாக பண்ணியிருப்பான், இல்லது ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான், அதனால இவங்களை கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய பெண்டிகோஸ்து. ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னால் நம்முடைய ஏசப்பா அப்படிப்பட்டவர். சங்கீதம் 145:8 வாசிக்கும் போது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஏசப்பாட இரக்கம் எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. நீங்க பார்க்கிற அவர் படைத்த எல்லா கிரியைகள் மேல அவருடைய இரக்கம். எத்தனை வித தப்பு பண்ணாலும், எத்தனை பாவம் பண்ணாலும், எத்தனை அக்கிரமம் பண்ணாலும் ஏசப்பா நம்ம இறங்குறார் பாருங்க, அது எவ்வளவு பெரிய இரக்கம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பேசிவிட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம், ரொம்ப கடினமான சூழ்நிலை தான். ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம் கண்டிப்பாய் இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏனால் எபிரேயர் 4:15 வாசிக்கும் போது, எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரிதபிக்கிற ஒரு தேவன். நாம் அதே போல நமக்கு குடும்பத்திலோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்ல சபையிலோ இல்ல தெரிந்த வட்டாரத்தில் யாராவது ஆமென் கஷ்டப்படும் போது நெருக்கப்படும் போது அவர்களுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். எப்படி? அவர்களுடைய சூழ்நிலையிலே நம்மை வைத்து அவர்களுக்காய் ஜெபிப்பது. ஹல்லேலூயா. அவர்களுடைய சூழ்நிலையிலே நம்மை வைத்து அவர்களுக்காய் உதவி செய்வது. ஹல்லேலூயா. அவர்களுடைய சூழ்நிலையிலே நம்மை வைத்து அவர்களை தாங்குவது. ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5:7 வாசிக்கும் போது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 6:36 உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்குது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் இயேசப்பா இரக்கம் உள்ளவராய் போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் என்னவென்றால், லாசருவின் சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் அழுதபோது இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து அழுதார். ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, மார்த்தாவுடைய அவிசுவாசத்தை பார்த்து அல்ல மரியாவுடைய அவிசுவாசத்தை பார்த்து இல்ல அங்க இருக்கிற எல்லாருடைய அவிசுவாசத்தை பார்த்து ஏசப்பா கண்ணீர் விட்டார். இல்லை இல்லை. ஏனென்றால் மனிதர்களின் துயரம் ஏசப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தின் கலக்கம் ஏசப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் விடும்போது ஏசப்பா உங்களோடு சேர்ந்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மரியாள் மார்த்தாள் இறங்கின அதே ஏசப்பா இந்த ஆராதனையிலே அவர் இந்த உலாவி கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படிக்கு, உங்கள் வியாகுலங்களை மாற்றும்படிக்கு, உங்கள் நெருக்கத்திலிருந்து ஆமென் விடுவிக்கும்படிக்கு ஏசப்பா இந்த ஆராதனையிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஏசப்பா நீர் இரக்கம் செய்தது போல நானும் இரக்கம் செய்கிறவனாய் என்னை மாற்றுங்க. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. யூதா 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை சத்தமாக வாசிங்க. யூதா 1, 21, 2, 23. ஹalleluya. இங்க பாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹalleluya. இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். அப்படிப்பட்ட இரக்கம் எப்ப மேன்மை பாராட்டும் தெரியுமா? ஒரு நாள் நாம் இயேசுப்பா முன்பதாக நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஆமென் தேவனுடைய நாம் இரக்கம் செய்யும் போது அந்த இரக்கம் மேன்மை பாராட்டும். ஹalleluya. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும். ஹalleluya. அடுத்து நாம என்ன செய்யணும்? பகுத்தறிவுள்ளவர்கள் இருந்து சிலருக்கு நாம் இரக்கம் பாராட்டணும். எதுக்கு இரக்கம் பாராட்ட தெரியுமா? அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பாவத்தின் அக்கினியிலிருந்து நரகத்தின் அக்கினியிலிருந்து நாம் அவர்களை இழுத்து விட்டு அவளை ரட்சித்து நித்திய ஜீவன் நேராக நடத்துவதற்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். ஹalleluya. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசியுங்கள். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஹalleluya. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. அப்படி என்றால் நீ இரக்கம் செய்வாய் என்றால் இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு. ஹalleluya. இரக்கத்தும் உள்ள நியாய தீர்ப்பு ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா என்னை இரக்கம் உள்ளவனாய் மாற்றும், என்னை இரக்கம் உள்ளவனாய் மாற்றும். அது நல்ல உதாரணம் இன்னொன்று நல்ல சமாரியன் கதை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 29-37 வசனங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29-37 வசனங்கள். அங்க ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறான், தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படியாக ஏசப்பாவை பார்த்து கேட்கிறான், என்னுடைய பிறன் யார், அத எனக்கு தகுதியானவன் யார், என்னுடைய நெய்பர் யாருன்னு கேட்கிறான். என்னை போல நியாயசாஸ்திரி கேட்கிறான், என்னை போல தகுதி உள்ளவன் யார், எனக்கு நிகரானவன் யார் என்று நியாயசாஸ்திரி ஏசப்பாவோட கேட்கும்போது ஏசப்பாங்கிற ஊமை சொல்லுகிறார். சொன்னவங்க எல்லாரும் தெரியும். என்ன ஊமை? நல்ல சமாரியன். ஹalleluya. கடைசி ஏசப்பா சொல்லுகிறார், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. ஏசப்பா கேட்கிறாரு, லேவியனா, ஆசாரியனா, சமாரியனா? யார் ஏவன் பிறனா இருந்தான். பாருங்க, ஏசப்பா திரும்ப கொஸ்டின் கேட்கிறாரு நியாயசாஸ்திரி இடத்துல, உனக்கு எப்படி தோணுது யார் இல்ல உனக்கு நிகரானவன், அது பிறனா இருக்கிறான்னு ஏசப்பா கேட்கும்போது அவன் சொல்றான், இரக்கம் செய்தவனே. ஹalleluya. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் ஆண்டபடியே செய் என்றார். ஹalleluya. ஒவ்வொரு நாள் வாழ்க்கை பிரயாணத்திலே எத்தனையோ நபர்களை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. நாம் பஸ்ஸிலே செல்லும் போது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அநேக போராட்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். ஆனால் தங்களுடைய முகத்தின் சிரிப்பினால் அதை மறைத்து விடுகிறார்கள். அது அநேகர் வெளிக்காட்டாமல் இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கை சில கஷ்டங்கள் இருக்கும், நாம் வெளிக்காட்டாமல் இருக்கிறோம். ஆனால் ஹalleluya, ஏசப்பா நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் இருப்போம். ஹalleluya. கண்டிப்பாய் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க. தொடர்ந்து சீக்கிரமாய் போங்க. அடுத்தது சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவர்களுக்கு தான் ஆமென் ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுக்க. இன்றைக்கு நாம் செய்தியின் தலைப்பு என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஒருமனப்பட்டவர்களும் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது
இரக்கம் செய்ய வேண்டும். மூன்றாவது சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வசனங்களை நான் வாசிக்கும் போது ஏசப்பா சொல்லுகிறார், யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய சகோதரிகள் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். ஏசப்பா என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய கற்பனை நடக்கிறவர்களே என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய சகோதரிகளும். ஏசப்பா அவளை ரொம்ப நேசித்தார். அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோவான் 13:1 வசனம் நானே வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் தம்முடைய சகோதரர்களிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கூட பிறந்த சகோதரர்களையும் நம் கூட பிறந்த சகோதரிகளையும் எத்தனை பேர் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையாய் நேசிக்க முடியும்? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி நாம் சில வேளைகளிலே நம்ம சகோதரர்கள் சில 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, சில பிரச்சனைகளினால, சில சண்டைகளை செய்துவிட்டு நாம பிரிந்து போக முடியும். நாம கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் நாம் அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் ஆபிரகாமும் லோத்தும். வாசியுங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, வேண்டாம், நாம் சகோதரர். பாருங்க, அந்த இடத்துல அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மிகுதினால, திரட்சினால அவங்களுக்குள்ள என்ன வருது? இடம் இல்லாதனால மேற்பற்குள்ள சண்டை வருது. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம எல்லாம் சகோதரா இருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? உனக்கு எங்க வேணுமா நீ என்ன செஞ்சிடலாம், போய் விடலாம் என்று சொல்லி லோத் அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைனால ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதே லோத்துக்கு ஒரு கஷ்டம் வந்த போது, இதே லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த போது ஆபிரகாம் அங்கே போய் சென்று வாசிங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆதியாகமம் அடுத்த அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கும் போது அப்போது அங்க பாருங்க ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அந்த செய்தியை கேட்ட உடனே நீங்க என்ன செய்வீங்க? அவன் என்ன திட்டான், எனக்கு அவன் வஞ்சனை பண்ணிட்டான், எனக்கு அவன் பிரச்சனை பண்ணனால இன்னைக்கு அவன் பிரச்சனையில மாட்டியிருக்கான், நான் ஏன் போய் அவனுக்கு உதவி செய்யணும்? அவன் வெட்டின குழியிலே அவன் விழுந்துட்டான்னு சொல்லி நாம சொல்லுவோம், நம்ம சொல்லி இருக்கிறோம், அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யல. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு அவன் செல்லுகிறான். ஹல்லேலூயா. 5 ராஜ்யக்கு விரோதமாக செல்லுகிறான். அங்கே ஆபிரகாம் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஒரு 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 காயம் இல்லாமல் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. எந்த சகோதரன் பிரச்சனை பண்ணி தன்னை விட்டு பிரிந்து போய் கஷ்டப்பட்ட போது அதே சகோதரனுக்கு ஆபிரகாம் இறங்கி அவன் ஹல்லேலூயா விடுவிக்கிறான். அதுதான் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகள் அப்படித்தான் செயல்படுவார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். உங்கள் சகோதரனிடத்தில், உங்கள் சகோதரிகளிடத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி பழகிறீர்கள்? ஆம், கண்டிப்பாய் பிரச்சனைகள் வரும். ஆம், கண்டிப்பாய் சண்டைகள் வரும். ஆம், கண்டிப்பாய் பிரிந்து போகிற சூழ்நிலை வரும். ஆனால் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தின் சகோதரர்கள், உங்கள் நண்பர்கள் யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறீர்கள்? அவர்களுக்கு சென்று உதவி செய்கிறீர்களா? இல்லது அவன் படுகிற கஷ்டத்தை அவன் படட்டும், நான் ஏன் போய் என் கையை வைக்கணும், நான் ஏன் போய் திரும்ப அவனுக்கு உதவி செய்யணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வேண்டாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆபிரகாமை போல நீங்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்கள் சகோதரர் ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணினாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை, உங்கள் மனம் ஒடிந்து போகத்தக்க வார்த்தைகள் அவர்கள் பேசி இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகள் பேசி இருந்தாலும் சரி, உங்களை ஏளனமாய் பேசி
இருந்தாலும் சரி, உங்களை வீட்டுக்குள்ள ஏற்றாம இருந்தாலும் சரி, நீங்கள் சென்று உங்கள் சிநேகத்தை காண்பீங்கள். நீங்கள் சென்று இயேசுவின் அன்பை காட்டுங்கள். கண்டிப்பாய் உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஏசப்பா இன்றைக்கு உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள், ஆபிரகாம் லோத் சகோதர சிநேகம். இரண்டாவது புதிய ஏற்பாட்டிலே ஒரு சகோதர சிநேகத்தை பார்க்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17-30 வசனங்களை வாசிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அது ஷார்ட்டாக சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ரெண்டு பேரை பார்க்கிறோம், பர்னபா, பவுல். ஹல்லேலூயா. பவுல் ரட்சிக்கப்பட்டவங்க நன்றாக தெரியும். தமஸ்கு போகும்போது அவன் இயேசுவை சந்திக்கப்படுகிறான். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்று அவன் யூதர்களுக்குள்ளே பகிரங்கமாய் அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த இடங்களிலே பெரிய ஒரு சச்சரவான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அப்பொழுது இந்த பர்னபா இந்த பவுலை என்ன பண்றாரு, அப்படியே கூட்டிட்டு போய் அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போனார். இந்த பர்னபா தான் முதலாக. இந்த பர்னபா யார் என்பது நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது தெரியும். அவன் அப்போஸ்தலர் கூட இருந்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. அந்த பர்னபா இப்போ இந்த பவுலை பார்த்து அப்போஸ்தலர் கூட்டி கொண்டு போய் எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்லுகிறான். திரும்பவும் பவுல் என்ன செய்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சரி, வாசிங்க பார்க்கலாம். 28-29 வசனங்கள். அப்போஸ்தலர் 9:28-29. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோட அவன் பேசுறான். கிரேக்கர்கள் அந்த காலத்தில் அதிக ஞானம் உள்ளவர்கள். அந்த காலத்தில் அவங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா யாருமே எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பவுல் தைரியமாய் ஏசப்பாவை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அதனால அங்க பெரிய ஒரு தர்க்கம் உண்டானது. அங்க பாருங்க, பவுலை கொலை செய்ய கூட எத்தனை பண்ணினார்கள். இதை அறிந்த மனிதர்கள், இதை அறிந்த பவுலோடு இருந்தவர்கள் பவுலை இப்ப எங்க அனுப்புறாங்க பாருங்க, தர்ஷீஷுக்கு அனுப்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. நீ தர்ஷீஷ் தான் அவன் சொந்த ஊரு. தர்ஷீஷுக்கு நீ கொஞ்ச நாள் போயிடு, நீ சொந்த ஊருக்கு போய்விடு என்று அவனை அனுப்பிவிட்டான். அவனை அனுப்பி விட்ட உடனே என்ன ஆச்சு பாருங்க. 31 யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு டெரரா இருந்திருப்பாரு பவுல். ஹல்லேலூயா. அவர் பேசும்போதே எல்லாரும் அப்படியே இந்த சேர்ல நுனியில வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவர் பேசுற வார்த்தை கேட்டு அநேகர் பயந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு பலமாய் பிரசங்கிக்கப்பட்டது பவுல் மூலமாக. ஹல்லேலூயா. இப்பொழுது பவுலை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீ ரெஸ்ட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க தர்ஷீஷுக்கு. இப்பொழுது சபைகள் எல்லாம் எப்பாடா நமக்கு பயங்கரமா பேசினவன், இப்ப என்ன மாதிரி வைங்களேன், இப்ப பேசினவன் என்னது வீட்டுக்கு போய் அமைதியா உட்கார்ந்துட்டான். இப்ப நம்ம சமாதானமா என்ன செய்யலாம், ஊழியம் சரி, இவன் மூலமா நம்ம சபைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவன் சபையை பிரிக்க மாட்டான், இவன் ஆத்துமக்களை பிரிக்க மாட்டான், இவன் வர மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சமாதானமா பெற்றுக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆனா இந்த பர்னபா விடல பாருங்க. இந்த பர்னபா எப்படி தொடர்ந்து போய் எங்க போறாரு. அடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாம் வாசிக்கும் போது எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே அங்கே நான் பார்க்கும்போது அந்தியோகியாவுக்கு பர்னபா போகிறார். அங்கே கர்த்தருடைய கிருபை அந்தியோகா காண்கிறார். கர்த்தரில் மன நிர்ணயமா அநேகர் என்ன பண்றாங்க, ஏசப்பா திரும்பி வர்றாங்க. எங்க அந்தியோகியாவிலே கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்த அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினாங்க. யார் மூலமா? பர்னபா அங்க இருக்கிற ஸ்தேவான் நிமித்தமாக எழுமின அது வாசிக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த காரியம் நடக்கும்போது பர்னபாவை அனுப்புறாங்க அந்தியோகியா வரைக்கும் போகும்படி. அப்போஸ்தலர்கள் பர்னபாவை அனுப்பும்போது இப்ப வாசிங்க 25-26 வசனங்கள். மெதுவாசிங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி எங்க போறாரு? யார் அனுப்பி வச்சது தர்ஷீஷுக்கு? சகோதரர்கள் தர்ஷீஷு பவுலை அனுப்பி வச்சுட்டாங்க. அமைதியா வீட்டில் உட்கார்றாங்க. ஆனா பர்னபா விடல. வீட்டில் போய் தர்ஷீஷுக்கு போய் பவுல் என்ன பண்றாரு, பார்த்து தேடும்படி அங்க போய் தர்ஷீஷ் வீட்டில் பார்த்து எங்க கொண்டு வர்றாரு, அந்தியோகியாவுக்கு
அழைத்து கொண்டு. இங்கதான் முக்கியமா நீங்க யோசிக்கணும், சகோதர சிநேகம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அங்க ஆபிரகாம் லோத்து சகோதர சிநேகம் நீங்க பாத்தீங்க, அவன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டு வந்தான். அதுக்கு அப்புறம் ஆபிரகாம் யார் சந்திக்கிறார்? மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் காணிக்கைகளை கொடுக்கிறார். இங்க பாருங்க, பர்னபா பவுலை சந்தித்து திரும்ப அந்தியோகியா கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் என்ன பெயர் இருக்குது? உங்களை எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் யாரு? எங்க உண்டாச்சு தெரியுமா? அந்தியோகியாவில். ஹல்லேலூயா. அது எப்படி உண்டாச்சு தெரியுமா? பர்னபா தன்னுடைய சகோதர சிநேகத்தினாலே பவுலை அழைத்து வந்து அந்தியோகியாவுக்கு வரும்போது அங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? வருஷமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்கள் உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்ல வர காரியம், உங்கள் சகோதர சிநேகம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் ஒரு புதிய சரித்திரத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதலாக தசமபாகம் கொடுத்தது யாருக்கு? மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. அதுவரை தசமபாகம் காரியமே இல்லை, சரித்திரம் உருவாக்கப்பட்டது. அதே போல பர்னபா பவுல் சந்தித்த சகோதர சிநேகம் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை உண்டானது. அதுவரைதான் இன்றை வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே உங்களோடு இருக்கிறவர்களோடு உங்கள் சகோதரர்களோடு நீங்கள் சகோதர சிநேகமாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாய் இந்த உலகத்திலே சரித்திரங்கள் உருவாகும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நீ விசுவாசிப்பாய் என்றால் உன் குடும்பம் சரித்திரமாய் மாறும், உன் தேசம் சரித்திரமாய் மாறும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை எல்லாரும் இயேசுவுக்காக சரித்திரத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு மகாத்மா காந்தி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கு ஆபிரகாம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய மகான்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த உலகம் பேசவில்லை? சகோதர சிநேகம் உங்களிடத்தில் இல்லாதபடினாலே இன்றைக்கு நீங்கள் ஏசப்பாவுக்கு சொல்லுங்க, ஏசப்பா சகோதர சிநேகத்தை எனக்கு தாருங்க. முதலாவது என்னோடு கூட பிறந்தவர்கள், என் குடும்பத்தில் இருக்கிற சகோதரோடு நான் அன்பா இருக்க வேண்டும். இரண்டாவது சபையில் நீ கொடுத்த சகோதரோடு நான் அன்பா இருக்க வேண்டும். அந்த சகோதர சிநேகத்தை இந்த ஆராதனையிலே எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும். நீ கேட்பா என்றால் உன் மூலமாய் சரித்திரங்கள் உருவாகும், உன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும். நீ சொல்ல இடமெங்கும் தேவனுடைய வல்லமை செயல்படும். முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், குருடர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்கள் அலறி ஓடும். ஹல்லேலூயா. பிசாசுகள் உன்னை கண்டு பயப்படும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பு உங்களுக்குள் ஊற்றப்படும் போது, சகோதர சிநேகம் உங்களுக்குள் வரும்போது உங்களை கொண்டு ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 சீக்கிரமா சொல்லுகிறேன், மன உருக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக சகோதர சிநேகத்தை குறித்து சங்கீதம் 133 எல்லாருக்கும் தெரிந்தது. சங்கீதம் 133, இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை குடும்பத்தில் இருக்கீங்க? நீங்க குடும்பமா சகோதரலா சேரும்போது அங்க நன்மை இருக்குதா இல்லது துன்பம் இருக்குதான்னு இன்னைக்கு நீங்க நிதானிச்சு பாருங்க. கர்த்தருடைய விலையேறப்பட்ட கிருபையினால எங்களுடைய குடும்பம் அப்படிதான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் இருக்கிற குடும்பமும் என்னோட சேர்ந்த குடும்பம், என்னுடைய மனைவியின் குடும்பமும் நாங்கள் எல்லாம் சேரும்போது இந்த ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்மையும் எத்தனை இன்பம். உங்கள் சகோதர முகத்தை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருது? உங்கள் சகோதரர்களை பார்க்கும்போது எத்தனை பேர் உண்மையாக நீங்க கட்டி பிடிக்கிறீங்க? நான் யாரையும் இங்க பார்க்கல, இங்க யாரையும் நான் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சின்ன ஈகோஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆராதனை வேளையிலே அந்த வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. இந்த ஆராதனை வேளையிலே அப்படிப்பட்ட ஈகோக்கள் உடைக்கப்பட்டு போவதாக. கன்னியாகுமரி மாவட்டத்தில், நாகர்கோவில் மாவட்டத்தில் இது அதிகமா இருக்கிறது. அதிகமா இந்த பிசாசின் கிரியை சகோதர சிநேகத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா
கௌரவம். இந்த கௌரவம் இருக்கிறதுனால தான் அநேக நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் தரித்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலே உங்கள் கௌரவத்தை விட்டு விடுங்கள். ஒரு நிமிடத்திலே உங்கள் மூச்சு காத்து நிற்கும் என்றால் நீங்கள் அப்படியே சடலமாய் மாறிவிடுவீர்கள். உங்கள் கௌரவம் எங்கே போய்விடும்? உங்கள் பெருமை எங்கே போய்விடும்? நீங்கள் சம்பாத்தி எங்கே போய்விடும்? எல்லாரும் அன்பா இருங்க. உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஏசப்பாவுடைய அன்பை எல்லாரும் காண்பீங்க. சொல்லுங்க, எனக்கு கௌரவம் வேண்டாம் ஏசப்பா, எனக்கு கௌரவம் வேண்டாம், எனக்கு அகந்த வேண்டாம், எனக்கு பெருமை வேண்டாம், எனக்கு ஈகோ வேண்டாம். சொல்றது கஷ்டம் தான், சொல்றது ரொம்ப கஷ்டம். உங்க வாயை திறந்து சொல்லி பாருங்க, அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை தொடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது என்ன பாருங்க, கடைசி வசனம் வாசிக்கும் போது 133 அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நான் சொன்ன வசனம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி சொல்லுங்க, யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நீங்களும் ஏசப்பாவோ, நீங்கள் உங்களை அழைத்த ஏசப்பாவோ, உங்களை அனுப்பின ஏசப்பாவோ, நீங்கள் உங்களை தெரிந்து கொண்ட ஏசப்பாவோ, நீங்கள் முகமுகமாய் சந்திக்க போகிற ஏசப்பாவோ, நீங்களும் மாத்திரமே இந்த வேளை கண்களை மூடி கண்ணீர் விட்டோ எப்படியாவது ஏசப்பா சொல்லுங்க. இன்றைக்கு ஒப்புரவாகி கொள்ளுங்கள் ஏசப்பாவோடு. ஏசப்பா எனக்கு ஒரு மனதை தாருங்க, ஏசப்பா இரக்க குணத்தை எனக்கு தாருங்க, ஏசப்பா சகோதர சிநேகத்தை தாருங்க, தாருங்க, தாருங்க. Hallelujah. 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 10 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா 3 பாயிண்ட் சொல்ல முடிந்தது. அடுத்த 7 பாயிண்ட் நான் வரும் நாட்களில் சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவோட சொல்லுங்க. ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஓ ஹல்லேலூயா. நீ ஒருமனப்பட்டால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ஒருமனப்பட்டால் கண்டிப்பா உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காண்பாய். ஒரு குறைவும் இல்லாமல் ஏசப்பா நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் ஏசப்பா நடத்துவார். ஓ ஒரு பண குறைவும் வராது, ஒரு பலவீனங்கள் வராது, ஒரு சாபம் உன் பக்கம் வராது. ஒருமனப்படு, இன்றைக்கே ஒருமனப்படு. இப்பொழுது ஏசப்பா ஒருமனப்படு. ஏசப்பா உம்மோடு ஒருமனப்படுகிறேன் ஐயா. உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்புகிறவர்களுக்கு ஏசப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் இதை செய்யும் போது உங்களுக்கு ஏசப்பா நல்ல நாட்களை கொடுப்பார். இந்த வருஷத்தில் நல்ல நாட்களை கொடுப்பார். 3 காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானித்தோம். 1 ஹல்லேலூயா, ஒருமனப்பாடு. ஓ ஹல்லேலூயா. 2வது இரக்க குணம். 3வது சகோதர சிநேகம். இன்றைய எதிராவது நீங்கள் குறைவு பட்டிருப்பீர்கள் என்றால் ஓ ஹல்லேலூயா, இன்றைக்கு ஏசப்பாவோடு சொல்லுங்க, இன்றைக்கு ஏசப்பாவோடு சொல்லுங்க. எனக்கு இந்த தாமே ஹல்லேலூயா பலவீனம் இருக்கு ஏசப்பா. என் அண்ணனை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, என் தம்பியை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, அவர்கள் செய்த தவறுகள் என் கண்களுக்கு முன்பதாக வருது. இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், இயேசு உங்கள் பாவங்களை, உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் குறைவுகளை அவர் மன்னித்து உங்களை ஆசீர்வதித்தது போல நீங்களும் உங்களை வைத்து பேசினவர்களை நீங்கள் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவர்கள் பாவங்களை மன்னியுங்கள், அவர்கள் அக்கிரமங்களை மன்னியுங்கள். உங்களிடமா பேசின வார்த்தைகளை மறந்து விடுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க அவர் இங்கு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம், வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், சரீரத்தின் ஆசீர்வாதம் நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் மகளே, உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் மகனே. ஒருமைப்படு, ஒருமனப்படு, யாராயிருந்தாலும் ஒருமனப்படு.
எப்படி ஒருமனப்படு. இன்றைக்கு ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஒப்புக்கொடு. நான் இரக்கம் செய்கிறவனாயிருப்பேன். நான் இரக்கம் செய்கிறவனாயிருப்பேன். சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகத்தை தாரும். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. உங்க சத்தத்தை ஏசப்பா கேட்கட்டும். ஏசப்பா இதுவரை உங்களோட பேசினார் அல்லவோ, நீங்க பேசுங்க. ஏசப்பாட பேசுங்க, ஏசப்பாட பேசுங்க. பேசுங்க பேசுங்க. நீங்கள் அப்படி ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கும்போது, நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்போது, நீங்கள் சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்போது, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் உங்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் உங்களுக்கு திறந்திருக்கிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் எதுக்கு உங்களை நோக்கமாக்க தெரியுமா? தம்மை பற்றின உத்தம இதயத்தோடு இருக்கிற இஸ்ரவேலுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படிக்கு, தம்மை பற்றின உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை உங்கள் மூலமாய் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்க நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் சகோதர சிநேகமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. எதற்கு? உங்கள் விண்ணப்பங்களை கேட்பதற்கு, உங்கள் ஜெபத்துக்கு பதில் செய்வதற்கு. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் ஊழியத்திலே, உன் சபையிலே, உன் கையின் பிரயாசத்திலே, உன்னுடைய தொழிலே நீ சொல்கிற இடமெல்லாம் தேவனுடைய அதிசயங்கள். நீ அறியாத காரியங்களை நீ பிடித்துக் கொள்வாய். நீ அறியாத காரியங்களை ஏசப்பா உனக்கு காண்பிப்பார். நீ எட்டாத இடத்துக்கு நீ செல்லுவாய். நீ எட்டாத உயரத்துக்கு நீ செல்லுவாய். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவோட பேசுங்க, இயேசுவோட பேசுங்க, இயேசுவோட பேசுங்க. அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஹalleluya. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன், ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் வேண்டும் என்று கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. 3 காரியங்களை சொன்னேன். 7 காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. இயேசுவோடு பேசுவா. பொல்லாப்புக்கு உங்கள் நாவை விலக்கி விடுங்க. தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாதிருங்க. ஹalleluya. 10 காரியங்களை வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 to 11 வசனங்கள். ஹalleluya. நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. எல்லா இடத்திலும் சமாதானமாயிருங்க. கூடுமான மட்டும் எல்லா இடத்திலும் சமாதானமாயிருங்க. தீமையை தீமையினால் வெல்லாமல்
தீமையை நன்மையினாலே வெல்லு. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. உன் சத்துரு கஷ்டப்பட்டால் அவனுக்கு போய் உதவி செய். உன் சத்துரு வியாதியா இருந்தால் அவனுக்காய் போய் ஜெபம் செய். உன் சத்துரு நெருக்கப்படும் போது அவனுக்கு சென்று உதவி செய். உன் மூலமாய் ஏசப்பா மகிமைப்படுவது அநேகர் கண்டு ஏசப்பா ஓடி வருவதினால் தேவனுடைய நாம மகிமைப்படும். வீணான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவி சொல்லுவோம். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையா